இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரௌன் ரைஸ் இட்லி. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் வருது, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுல் எடுத்து 3 கப் அளவு ப்ரௌன் ரைஸை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு தண்ணியை ஆட் பண்ணி ஊற வைக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவு உளுந்தையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக அரைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணணுங்க. இப்படி பீட் பண்ணிங்கன்னா அரிசியும் உளுந்தும் நல்லா சேர்ந்து ஈஸியாக ஃபர்மெண்ட் ஆகி இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படி நீங்கள் பீட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலந்த மாவை ஒரு 8 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைக்க போகிறோங்க. இப்போ பாருங்க, மாவு 8 மணி நேரம் கழிச்சு எவ்வளோ நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி மேல் லேயர் மட்டும் தள்ளி விட்டுட்டு மாவை எந்த விதத்திலும் கலக்காமல் உள்ளே இருந்து கரண்டியை யூஸ் பண்ணி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இட்லி பிளேட்டில் ஆட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் மாவை நல்லா கலந்துட்டிங்கன்னா இட்லி ஹார்ட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பேனில் சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இந்த இட்லி பிளேட்டை வச்சு குக்கரை மூடி 10 மினிட்ஸ் குக் பண்ண விட போகிறோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தக்காளி சட்னியோடையும் சாம்பாரோடையும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரௌன் ரைஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ப்ரௌன் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை காட்டிலும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இதனோட அவுட்டர் லேயர் ப்ளீச் பண்ணாமல் இருக்கிறது தாங்க காரணம். ப்ரௌன் ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒயிட் ரைஸில் ப்ளீச் பண்ணும்போது முக்கால்வாசி நியூட்ரிஷன்ஸும் லாஸ் ஆயிருங்க. ப்ரௌன் ரைஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு செலினியம் இருக்குங்க. இந்த செலினியம் பார்த்தீங்கன்னா நமக்கு பாடிக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இதனால என்ன பண்ணுதுன்னா கேன்சர், ஹார்ட் டிசீஸ், ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவு மெக்னீஷியமும் இந்த ப்ரௌன் ரைஸில் அதிகமாக இருக்குங்க. இந்த மெக்னீஷியம் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் உள்ள போன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான அளவு ஃபைபர், சாலிபிள், இன்சாலிபிள் 2 வகையான நார்ச்சத்தும் இதில் அதிகமான அளவு இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாமல் கான்ஸ்டிபேட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுங்க. இதில் உள்ள சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருந்தாலும் அதை வெளியில் கரைச்சி தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாமல் கோலன் கேன்சர் வராமல் இது ப்ரிவென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழங்களில் தாங்க இருக்கும், அதுவும் பெர்ரீஸில் தாங்க இருக்கும். நம்ம நாட்டிலலாம் பெர்ரீஸ் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணிக்கும் போது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைச்சி இது மூலமாக முக்கியமாக கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கெல்லாம் அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸுக்கு அவங்க டயட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது லோயர் கிளைசமிக் இண்டெக்ஸுங்க. எந்த பயமும் இல்லாமல் அவங்க டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப்பு தினந்தோறும் நீங்கள் ப்ரௌன் ரைஸ் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் 60% அளவு உங்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் இது தடுக்குமாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒயிட் ரைஸே உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் 100% உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்காங்க. பேபிஸோட ஃபஸ்ட்டு ஃபுட்டாக நீங்கள் தாராளமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இதில் அதிகமான அளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க. அது மாத்திரம் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ரைஸை உங்கள் லைஃப்பில் டயட்டில் இருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸை நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.